சிதம்பரம் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 வயது குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் உறவினரை பார்த்துவிட்டு 5 பேர் காரில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். இவர்கள் சென்ற கார் பி. முட்லூர் அடுத்த ஆணையங்குப்பம் அருகே சென்றபோது சிதம்பரத்திலிருந்து கடலூர் நோக்கி சென்ற லாரி மோதி பயங்கர விபத்து நேரிட்டது. இதில் 3 வயது ஆண் குழந்தை உட்பட காரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற பரங்கிப்பேட்டை போலீசார் 5 பேர் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். இதில் தூக்க கலக்கத்தில் லாரியை ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என்பதை அறிந்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனரை தேடி வருகின்றனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கொரநாட்டு கருப்பூரை சேர்ந்த யாசர் ஹராபத், மயிலாடுதுறை மாவட்டம் நக்கம்பாடியை சேர்ந்த முகமது அன்வர் மற்றும் ஹாஜிதா பேகம், திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சராபத் நிஷா மற்றும் அப்னான் என்ற 3 வயது ஆண் குழந்தை என அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் என தெரிய வந்துள்ளது. அவங்க தங்கச்சி கணவரை பார்க்கறதுக்கு தாங்க போனாங்க. ஹோமா டேச்சில் இருந்தாங்க. பயணத்துலேருந்து வந்தாங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பண்ணிட்டு ஏர்போர்ட்லேருந்து வரும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குங்க. நல்லா தாங்க வந்துச்சு அட்மிஷன் பண்ணிட்டு. இந்த மாதிரி போக நான் எதிர்பார்க்கலைங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? 2 ஜீவன் இருக்குங்க. நாங்கள் என்னங்க பண்ணுவேன்? யாராவது சொல்லுங்களேன்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்கங்க. டிஹெச்சுக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்கங்க. ஒன்றுமே சொல்லுங்க. என்னை புலம்ப விட்டுட்டு போயிட்டாங்கங்க. 5 ஜீவன் பேருக்குங்க. 5 ஜீவன் பேருக்குங்க. பேர் ஸ்பாட் அவுட்டு. 2 ஜென்ஸு 2 லேடிஸு ஒரு குழந்தை. இது ஒரு இயற்கையான ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல பல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. ஒரு பக்கம் பாலம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரே வழியில் தான் போகணும், ஒரே வழியில் தான் வரணும். அந்த இடத்துல பேரிகார்டோ இல்லை டிவைடரோ அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் ஏற்படுத்தலை. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து தொடர்ந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக அந்த மேம்பாலம் ஏறி இறங்குற இடத்துல பைபாஸ் அந்த ரோடு கட் ஆகுனதுனால அது ஏதோ ஒர்க்கிங் ப்ராசஸிங்கில் இருக்கிறதுனால ஒன் வேலே விட்டுட்டாங்க. அதனால் 2 வண்டியும் ஒரே பக்கம் ஏற்ற போகிற மாதிரி இருக்கிறதுனால நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.